ஜாஸ்டலேஷன் சார்பாக ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. என்ன மறுபடியும் காதலர் தினமா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து ஒருத்தர் லவ் பண்ணுறோம், காதலர் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். அது மட்டும் நான் என்னுடைய ஒர்க்கை லவ் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு வரப்போகிற லேபர்ஸ் டே என்னுடைய லேபர்ஸ் டே. ஓகே, லேபர்ஸ் டேனா என்ன, அதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லேபர்ஸ் டே வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே செலிப்ரேட் பண்ணுறாங்க. மொத்த வேர்ல்டுக்கே நமக்கு வந்து நாளைக்கு லீவ். ஸோ அப்படின்னா இப்போ ஒரு லவ்வர்ஸ் டே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தரோட நினைத்தினமாக நம்ம வந்து லவ்வர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போது நமக்கு ஒரு லீவே கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஸ்டோரி நடந்திருக்கும், அதை நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, 1880s அப்போ வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து முதலாளிகள் வந்து தொழிலாளர்கள் பயங்கரமாக வேலை வாங்கியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வேலை வாங்கியிருக்காங்க. 20 நாளுங்கிறது எனக்கு நான் படித்த வரைக்கும் லீவு அது கூடயே இருந்திருக்கலாம், குறைய இருந்திருக்கலாம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ஒரு சேலரி வந்து ரொம்ப கம்மி, லீவு கிடையாது, கண்டினியூஸாக ஒர்க் லோட் அதிகமாகவே இருந்துச்சு. அப்போ என்னன்னா ஒரு மனுஷனா எவ்வளோ நேரம் வேலை பார்க்க முடியும்? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா 1886 அமெரிக்காவில் சிக்காகோவில் ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் வந்து இனிமேல் வேலை பார்க்க மாட்டோம், எங்களுக்கு ஒரு நாளைக்கு 8 நேரம் வேலை பார்க்க பெர்மிஷன் இருக்கணும், அதே மாதிரி எங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக லீவ் வேணும்னு சொல்லிட்டு சிக்காகோவில் போய் ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்ட்ரைக் அப்படியே ஒவ்வொரு கண்ட்ரியாக பரவ ஆரம்பிக்குது. அப்போ என்ன வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக். இப்போது ஒரு கம்பெனியில் வேலை வந்து ஸ்ட்ரைக் அடித்தாலே அந்த கம்பெனி எவ்வளோ லாஸ் ஆகும்? மொத்த வேர்ல்டே ஸ்ட்ரைக் அடிச்சா அந்த நிலைமை யோசிச்சு பாருங்கள். அது வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த டைம். அப்போ என்ன ஆகுதுன்னா போலீஸ் வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் ஆப்போஸ் பண்ணுங்க, நாங்கள் ஏதோ பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எதுவுமே அதை கேர் பண்ணல, நாங்கள் ஸ்ட்ரைக்கு கண்டிப்பாக அடிக்க தான் போகிறோம், எங்களுக்கு இது நிரந்தர தீர்வு வரும்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்ட்ரைக் போயிட்டு டைமில் என்னன்னா யாரோ ஒரு தெரியாதவங்க வந்து பாம்பு போட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில உயிரிழப்புகள் ஏற்படுது, நிறைய வந்து படுங்காயம். ஸோ என்னன்னா அந்த டைம் வந்து கம்யூனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் படிக்கிறாங்க. அவங்க நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி அமைக்க முடியும், ஒரு ஆட்சியை கவுக்க முடியும். அப்போது அந்த கம்யூனிஸ்ட் உள்ளே வராங்க. ஒரு பக்கம் நிறைய உயிரிழப்புகள், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரிஸ். ஸோ இதெல்லாம் கேர் பண்ணி என்ன ஆகுதுன்னா இனிமேல் வந்து லேபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 8 hours தான் மினிமம் ஒர்க் பண்ணணும். அதை தாண்டி வந்து அளவு அப்படியே அதை தாண்டி ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒர்க் கண்டிப்பாக லீவ் உண்டு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் வந்து அதை நடைமுறை கொண்டு வராங்க. அது அப்படியே மற்ற வேர்ல்டையும் பரவாயில்ல. ஓகே, அன்னைக்கு அந்த மே மாதம் நடந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி வேர்ல்டு லேபர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அன்றைக்கி அவங்க போட்டது தான் நமக்கு இன்றைக்கி ஒரு இஎஸ் ஒரு பிஎஃப் ஒரு சேஃப்டி அவேர்னஸ் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சிட்டு இருக்கு. அதனால் கன்க்ளூஷனாக என்ன சொல்ல வரேன்னா நல்லதே நினைங்க, நல்லா வேலை பாருங்க, நல்லதே நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஒன்றே வந்து சொல்லியிருக்கேன். நம்ம அமெரிக்கா பற்றி பேசணும்னா இந்தியா பற்றி பேசுகிறீங்க. பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு எப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னா வேர்ல்டு லேபர்ஸ் டே வந்து 1923. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இல்லை. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, தமிழ்நாடு தான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இருக்குது, தமிழ் தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு, உலக முதல் மொழி தமிழ் மொழின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அன்றைக்கும் நம்ம வேர்ல்டு லேபர்ஸ் டே செலிப்ரேட் பண்ண முதல் மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான்.